பண்ணிக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தோசை சாப்பிட்றீங்கன்னா அது கூடயே வந்து ப்ரோட்டீனுக்காக முட்டை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பச்சை பயிறு சுண்டல் அப்படி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மதியம் வந்து நீங்கள் ரைஸு பொரியல் குழம்பு கூட வந்து ஒரு முட்டையும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு கொண்டக்கடலை சுண்டல் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் டின்னருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் திருப்பி எல்லாருமே வந்து இந்த இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசை தான் ஃபாலோ பண்ணுறாங்க, சப்பாத்தி. அது கூடயே நீங்கள் திருப்பி ஒரு புரத சத்தான உணவு, அதாவது பன்னீர், இல்லைனா டோஃபு, இல்லைனா நம்ம முட்டை, இல்லை மீன் குழம்பு, இது எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு மாதம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல வந்து நல்லா சேஞ்சஸும் காட்டும். வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்கு வெயிட் கம்மியாகும், பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் நார்மல் இண்டிவிஜுவல் எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூமே இல்லை ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அந்த இண்டிவிஜுவல்ஸும் ஸ்டார்ட் பண்ணும் போதில் உங்களோட ஓவரால் ஹெல்த்துமே வந்து நல்லாவும் இம்ப்ரூவ்